9th எக்கனாமிக்ஸ் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இது செகண்ட் லெசனு எக்கனாமிக்ஸில் இருக்குது. கற்றல் நோக்கங்கள்: இந்தியாவில் வேலைவாய்ப்பு கட்டமைப்பை அறிந்து கொள்ளல், ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை பற்றி புரிந்து கொள்ளல், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இடையிலுள்ள வேறுபாட்டினை புரிந்து கொள்ளல், மாறிவரும் வேலைவாய்ப்பு முறையினை புரிந்து கொள்ளல், கள ஆய்வு முறை பற்றி அறிந்து கொள்ளல். அறிமுகம்: உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்போதைய உலகில் அந்த பட்டியலில் வேலைவாய்ப்பு என்ற ஒன்றையும் சேர்க்கப்பட வேண்டியது முக்கியம். இவ்வுலகில் வாழ்வதற்காக வருவாய் ஈட்ட நம் அனைவருக்கும் வேலை அவசியம். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் அலுவலர்களாகவும் மற்றும் கீழ்நிலையில் தொழிலாளர்களாகவும் பங்கு பெறுவோர் ஊழியர் எனப்படுவர். இந்த ஊழியர்களை பணியமர்த்தி அவர்களின் பணிக்கு ஏற்ப ஊதியம் தருவோரை பணியமர்த்துவோர் என்று குறிப்பிடப்படுவர். உழைப்பாளர் குழு என்பது நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர். உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் 15 முதல் 60 வயது வரையிலும் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த வயது உள்ளவரை நாம் உழைப்பாளர்கள்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்குவோன்னா 15 முதல் 60 வயது வரையிலும் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். 15 வயதுக்கும் குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர். 60 வயதை கடந்தவர்கள் உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் உடல் உழைப்பை செய்ய முடியாது என விலக்கப்படுகின்றனர். மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இருந்தால் உழைப்பாளர் குழுவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதனால் நாட்டு முன்னேற்றம் மெதுவாக நடைபெறும். மேலும் குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு சிறிய தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டியிருக்கும். அடுத்து இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிணாமங்களை கொண்டது. சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஓராண்டில் சில மாதங்களுக்கே வேலை கிடைக்கும். முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை, இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை, மூன்றாம் துறை சார்புத்துறை அல்லது சேவைத்துறை என பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பார்த்துக்கோங்க. முதன்மை துறைனா அடிப்படை உற்பத்தி, விவசாயம், காடுகள், சுரங்கம், மீன் வளர்ப்பு இதெல்லாம் முதன்மை துறை. இரண்டாம் துறைனா உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலைகள். மூன்றாம் துறைனா சேவைகள். பொருளியல் அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு அமைப்பு குறிக்கிறது. வேலைவாய்ப்பு முறைகள் நாட்டுக்கு நாடு மாறுகின்ற போதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி முதன்மை தொழிலிலும் சிறிய குழுக்கள் 2ஆம் 3ஆம் நிலை தொழில்களிலும் ஈடுபட்டிருப்பதை காணலாம். நன்கு வளர்ந்த நாடுகளில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள உழைப்பாளர் குழுவின் பங்கு சிறியதாகவும், தொழில் மற்றும் சேவை துறைகளில் ஈடுபட்டிருக்கும் உழைப்பாளர் குழுவின் பங்கு பெரிதாகவும் இருக்கும். இந்திய வளர்ச்சிக் கொள்கையின் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு எப்போதுமே இடம்பெற்றுள்ளது. 1972-73ஆம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக 2% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ளக் வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை இடைக்கால வரலாற்று காலத்தில் யார் தொடங்கி வச்சாங்கன்னா இந்தியாவில் டெல்லி சுல்தான் பெரோஷா துக்ளக். அடுத்து வேலைவாய்ப்பின் வகைகள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்.
பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை எனப்படும். இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களைக் கொண்டு செயல்படும் துறைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் என்று கூறலாம். இந்த துறைகள் சட்டத்திலுள்ள குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி செயல்படுகிறது. இந்த ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு உண்டு என்பதோடு அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருப்பவரைக் காட்டிலும் அதிக ஊதியம் பெறுகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவை வழங்கப்படும். அடுத்து ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை கூறலாம். இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறைகளும் இருந்தாலும் அவை பின்பற்றப்படுவதில்லை. இவற்றில் வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுக்கப்படுவதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுப்பு, விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு போன்றவை இருக்காது. வேலை உத்தரவாதம் கிடையாது. வேலை இல்லாத போது அவர்கள் தொழில் கூடங்களிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர், சிறிய அளவிலான தொழில் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஏராளமான எண்ணிக்கையிலான மக்களை இந்த துறை உள்ளடக்கியது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக, ஒழுங்கமைக்கப்பட்டதாக இல்லை. தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடையாது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவை அல்ல. பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும் சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாகக் கொண்டு பொருளாதார நடவடிக்கையின் அடிப்படையில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. துறைகளை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பொதுத்துறையினும் தனியார் துறையினும் பிரிச்சிருக்காங்க. பொதுத்துறை மாநில அரசு, நடுவண் அரசு, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் இதெல்லாம் பொதுத்துறை. தனியார் துறை குழுமப்பதிவற்றது ஒன்று இருக்குது, இன்னொன்று குழுமப்பதிவு பெற்றது, இன்னொன்று உரிமம் பெற்றவர். குழுமப்பதிவற்றதில் தனி வணிகர் இருக்காங்க, கூட்டு வணிகர் இருக்காங்க. குழுமப்பதிவு பெற்றதில் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனமும் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனமும் இருக்குது. அடுத்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கான வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை சேவை நோக்கம் கொண்டதாக இருக்கும். தனியார் துறை லாப நோக்கம் கொண்டதாக இருக்கும். சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும் பொதுத்துறையில். தனியார் துறையில் சொத்துக்கள் தனிநபருக்கு சொந்தமாக இருக்கும். பொதுத்துறையில் ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றன. தனியார் துறையில் ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகின்றன. அடுத்து வேலைவாய்ப்பு அமைப்பு. சமீப ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளதோடு இது பணி அமர்த்துவோர் அவர்களின் ஊழியர்களிடையே அதிக நெகிழ்ச்சியோடு பணிபுரியும் முறையை வளர்த்தெடுக்க உதவியது. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன: ஒன்று அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. ரெண்டாவது நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களை பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவதுமாகும். மூணாவது பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. மக்களின் வாழ்க்கை முறையே இதற்கு காரணமாக இருக்கலாம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு போக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தமிழகத்தில் விவசாயமே அதிக பேருக்கு வேலை அளித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் விவசாயம் அல்லாத துறைகள் உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை.
தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும் பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகளின் பங்களிப்பாகவே உள்ளது. எப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பு வளர்ச்சியோட பெரும்பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகளின் பங்களிப்பாகவே உள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இருவேல்பட்டுவில் வேலைவாய்ப்பு ஒரு கள ஆய்வுன்னு. வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை தேசிய அல்லது மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்றில்லை. கிராமத்தை ஆய்வு செய்வதிலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். இருவேல்பட்டு என்பது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராமம் 100 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அறிஞர்கள் பலராலும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்றும் கூறப்படும். ஏனெனில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் முதலில் தனது மாணவர்களுடன் கள ஆய்வு செய்வதற்காக இந்த கிராமத்தில் 1916ஆம் ஆண்டு சென்றார். காலப்போக்கில் பல ஆய்வாளர்கள் கிராமத்தவர்களின் வேலை குறித்து கணக்காய்வு செய்து கிராமத்திலுள்ள ஒவ்வொருவரும் குறித்தும் மேலும் பல விவரங்களை சேகரித்து உள்ளனர். இந்த கிராம வளர்ச்சியின் காரணம் கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வை அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது காரணமாகும். இந்த கிராமம் பல மாறுதல்களுக்கு உட்பட்டுள்ள போதிலும் இன்னமும் அவர்களின் வேலை வாய்ப்புக்கு முக்கியமாக விவசாயத்தையே சார்ந்துள்ளது. பின்வரும் அட்டவணையை பாருங்கள். 1981ஆம் ஆண்டில் 100 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் விவசாயம் அல்லாத வேலைகளில் ஈடுபட்டிருப்பதை காணலாம். 2008ஆம் ஆண்டில் விவசாயம் அல்லாத வேலைகளில் இருந்த குடும்பங்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. 1981-2008ஆம் காலத்தில் விவசாயத்தில் 34%லிருந்து 26%மாக விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருந்த குடும்பங்களின் விகிதம் குறைந்துள்ளது. இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இருவேல்பட்டுவில் இருந்த குடும்பங்களின் வேலை விவரங்கள்னு சொல்லிட்டு இயரும் அதோட பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மீள்பார்வை. உழைப்பாளர் குழு என்பது நாட்டிலுள்ள வேலை செய்கின்ற மற்றும் வேலை செய்வதற்கான திறன் பெற்றுள்ள குழுவிலுள்ள மக்களின் எண்ணிக்கையாகும். வேலைவாய்ப்பு அமைப்பு பொருளாதாரத்தின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1972-73ஆம் ஆண்டு தொடங்கி 4 பத்தாண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக 2% பெருகியுள்ளது. அமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அவற்றின் ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும் காப்பீடு போன்ற இதர ஆதாயங்களும் அளிக்கிறது. பொதுத்துறை என்பவை அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்களாகும். மக்களது வாழ்க்கை முறையின் காரணமாக வேலைவாய்ப்பு முறை மாற்றமடைகிறது. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சுச்சு. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம். இதுக்கு ஆன்சர் 15 to 60 வயது வரையிலான வயதை கணக்கிடலாம். அடுத்து, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? ஆப்ஷன் சி, சார்புத்துறை, இரண்டாம் துறை, அடுத்து முதன்மை துறை. அடுத்து 3வது கொஸ்டின், பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதன்மை துறை. அடுத்து 4வது, பின் வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்லன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திங்கிறது முதன்மை துறை சார்ந்ததல்ல. வேளாண்மை, சுரங்கத் தொழில், மீன்பிடி தொழில் இதெல்லாம் முதன்மை துறை. உற்பத்திங்கிறது இரண்டாம் துறை. அடுத்து, பின் வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்லன்னு கேட்டிருக்காங்க. காடுகள் இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல. அப்போ மீதி கட்டுமானம், உற்பத்தி, சிறுதொழில் இதெல்லாம் எந்த துறையை சார்ந்தது? கட்டுமானம், உற்பத்தி, சிறுதொழில்னால் இரண்டாம் துறை.
இரண்டாம் துறையை சார்ந்தது. காடுகள் வந்து முதன்மை துறையை சார்ந்தது. மூன்றாம் துறையில் அடங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல். இந்த மூணுமே மூன்றாம் துறையில் அடங்குவது. அதனால் அனைத்துங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் துறையில் தான் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை, காடுகள், மீன்பிடி தொழில் மற்றும் சுரங்கம் இது வந்து முதன்மை துறை. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இது வந்து இரண்டாம் துறை. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு இது வந்து சார்புத்துறை. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டுத் தொழில்கள் இது வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறை. ஆப்ஷன் வந்து பி. அடுத்த கொஸ்டின், எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஆப்ஷன் சி, ஃபெரோஷா துக்ளக். அடுத்த கொஸ்டின், டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? ஆன்சர் வந்து பி, ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. அடுத்த கொஸ்டின், டேஸ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது? ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் தான் வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. அடுத்து, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறு தொழில். இதில் பொருந்தாதது சிறு தொழில். மீதி மூணு வந்து சேவைத்துறையை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமையை வச்சு தான் பொதுத்துறை, தனியார் துறை என்ற அடிப்படையில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. அடுத்த கொஸ்டின், ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். காரணம், இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. அடுத்த கொஸ்டின், தொழிலாளர்களை பணி அமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள்? ஆன்சர் வந்து முதலாளி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர்? வேளாண்மை துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல. ஒழுங்கமைக்கப்படாத. ஆன்சர் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல. அடுத்து, ரெண்டாவது கொஸ்டின், பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மூணாவது கொஸ்டின், டேஸ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது? வேலை வாய்ப்பு தான் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின், வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. மக்களின் வாழ்க்கை முறை தான் வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணமாகும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை பல பரிணாமங்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை, உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும். உழைப்பாளிகளின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை, உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், பொதுத்துறை என்பது அரசு நிறுவனங்கள் தான் பொதுத்துறை. அடுத்து பொறுத்துக. பொதுத்துறை வந்து சேவை நோக்கம், தனியார் துறை லாப நோக்கம், முதன்மை துறை வந்து கோழி வளர்ப்பு, சார்புத்துறை வந்து வங்கியியல். இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.